உலக கல்லீரல் அழற்சி தினத்தை கடைபிடிக்கும் விதமாக சென்னை அரசு பொது மருத்துவமனையில் குடிப்பழக்கமும் மக்களும் என்ற புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். மருத்துவமனைகளில் வாங்கப்படும் கருவிகள் செயல்படுகிறதா இல்லையா என்பதை கண்காணிக்க புதியதாக மருத்துவமனை கண்காணிப்பாளர் பதவியை அரசு உருவாக்கி இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். சில இடத்துல நான் இப்போ பார்க்கும்போது சில இடத்துல இங்கே பல கருவிகளை வழங்கி கொடுக்கின்றோம். அதை இப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. சில இப்போ எனக்கு தனியார் மிஷின் மட்டும் நல்லா ஓடுது, கவர்மெண்ட் மிஷின் சிலது ஓட மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல. தனியாரை பார்த்தா அவன் பாட்டு 24 மணி நேரம் ஒரு ஸ்கேன் எடுத்துக்கிட்டு இருக்கான், எஸ்கே எடுத்துகிட்டு இருக்கான். ஆனால் அரசாங்கத்தில் போட வேண்டிய மிஷின் இங்கே எச்சனை பார்த்தா அப்போ பார்த்தா ரிப்பேர்னு வரும். அது எதனால் வருதுன்னு தெரியல. அதை கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே சூப்பரண்டாக போட்டுருக்கு. அதனால தான் இப்போ இந்த தினம் இப்போ ஒவ்வொரு புதிதாக இப்போ மருத்துவமனைக்கு சூப்பரண்ட் என்ற ஒரு ஹெட் பிரித்து அவருடைய தலைமையில் இந்த மருத்துவம் இருக்க வேண்டும். இது கண்காணிக்க வேண்டும். காலையில் 10 மணிக்கு தொடங்கும் என்ற நிகழ்ச்சி அமைச்சர் தாமதத்தால் 12:15 மணிக்கு தொடங்கியது. இந்த தாமதத்திற்கு முதல்வர் அழைப்பை காரணம் கூறிய அமைச்சர், கலைஞர் காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்ட நாளில் இருந்து 1,01,150 பேர் பயனடைந்திருப்பதாகவும் இவர்களுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை செய்து சாதனை செய்துள்ளதாகவும் இதற்காக 279 கோடி ரூபாய் இலவசமாக கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். உயிர் காக்கும் உயர் சிகிச்சைக்கான கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இன்று வரையில் 1,01,150 நபர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து திரும்பியிருக்கிறார்கள். இதற்கு செலவானது 279 கோடி ரூபாய் இதுவரை செலவிடப்பட்டிருக்கிறது. 108 ஆம்புலன்ஸ் அவசரகால ஆம்புலன்ஸில் இதுவரையில் 4,41,950 நபர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான செவிலியர்கள் மற்றும் அரசு பொது மருத்துவமனை டாக்டர்கள் கலந்து கொண்டனர்.